பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை பொழுதில் ஆண்டவரை நோக்கி ஒருமித்து ஜெபிக்க இந்த நாளில் அந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சொஸ்தமாக்கினார். ஆண்டவராய் இயேசு பூமியில் இருந்த வேளையில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதிகளை நோய்களை சுகமாக்கினார். இன்றைக்கும் தேவன் தம்முடைய வசனமாகிய சுவிசேஷம் நற்செய்தி என்கிற இயேசு உனக்காக உன் வியாதிகளை சுமந்து தீர்த்தார் என்ற அந்த நற்செய்தியை, இயேசு உன்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு ஆமீன் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்று அதை விசுவாசித்து ஆமீன் ஆண்டவர் அன்றைக்கு நம்மளை வியாதிகளை குணமாக்கின கர்த்தர் இன்றும் நம் நடுவில் 2 அல்லது 3 பேர் எங்கே என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிற என்ற கர்த்தர் இன்றைக்கும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற உங்கள் அருகில் என் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆமீன். தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அவர் நம்மை குணமாக்குகிற கர்த்தர் இன்றைக்கும் உயிருள்ள தேவனாய் ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு இருக்கிறார். நம்மை குணமாக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறீங்களா என்னோடு இணைந்து? ஹல்லேலூயா. மகா பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, நாசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நீர் பூமியில் இருந்த நாட்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்து சுவிசேஷத்தை அறிவித்து வந்த எல்லா பலவீனப்பட்டவர்களையும் வியாதிப்பட்டவர்களையும் குணமாக்கின கர்த்தர் இன்றைக்கும் நீர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த தேவ பிள்ளைகள் மேல் அந்த தேவ விடுதலையின் கரம் இப்பொழுது சிலுவையில் எங்களுக்காக நீட்டி கொடுத்த கரம், காயப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த தேவனுடைய கரம் இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் அந்த ஆசீர்வாதம் இறங்கி வந்து வியாதிகளை பலவீனங்களை எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய பலவீனங்களை சுமந்து தீர்த்த தேவன் அல்லவா, இவளை குணமாக்குவீராக. தெய்வ வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் ஊன்றட்டும், அது 100ஆய் பலன் தரட்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், விடுதலை ஆக்குவார். Praise the Lord.